வணக்க மக்களே, இன்றைக்கு ஒரு மருத்துவ தேவை ஒன்றுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. நான் ஒரு வைத்தியசாலைக்கு சென்றிருந்த போது அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு ஒரு அண்ணரால் இந்த மருத்துவ தேவை குறித்து பேசி கொண்டிருந்தார். ஒரு மனவேதனையாக போயிட்டு எங்களால் முடிஞ்சது ஒரு வீடியோ பதிவு ஒன்று செய்து விடுவோம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பதிவு. தெளிவாக புரிஞ்சுங்க, நாச்சிக்குடா, அதாவது பூனேரிக்கு அங்கால மன்னார் வெள்ளாங்குளம் எல்லைக்கு இஞ்சால இருக்கிற நாச்சிக்குடா முழங்காவில் அது வந்து ஒரு கணிசமான மக்கள் தொகை கொண்ட ஒரு பிரதேசம். அங்கே பெரிய ஒரு வைத்தியசாலை இருக்கு. அங்கே வந்து நீங்கள் சமகாலத்தில் வந்து உணவு கலாச்சாரம் மாற்றத்தால் வந்து சுகர் போன்று கிட்னி செயலிழப்பு பரவலாக இலங்கையில் நடைபெற்று வருவது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கான இரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கான நடவடிக்கையில் மக்கள் அன்றாட வாழ்க்கையில் அதையும் செய்து கொண்டு வாழ்கிறதுக்கு நாங்களை தயார் பண்ணி வாழ வலிக்கிட்டாங்க. இப்போ அப்படி தான் போய்கொண்டு கிழமையில் ஒரு 3 நாள் 2 நாள் ரத்தம் சுத்திகரித்து கிட்னி செயலிழந்தவர்கள் வந்து ரத்தம் சுத்திகரித்து அவங்களோட அன்றாட வாழ்க்கையை கொண்டு போய்கொண்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அந்த பிரதேசத்தில் இருக்கிறவங்க காலையில் 4 மணிக்கு பஸ் ஏறி காலை 7:30க்கு ரத்தம் சுத்திகரிக்கணும்னு சொன்னால் வைத்தியசாலை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஏதோ ஒரு வைத்தியசாலையில் வந்து 4 மணித்தியாலும் பெட்டில் படுத்து கிடந்து ரத்தம் சுத்திகரித்து திருப்பி வீட்டை போகணும். போய் அடுத்த வேலை 2 நாள் வேலை செய்யணும், திருப்பி வரணும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இலங்கையில். ஏன்னா எல்லா வைத்தியசாலையிலையும் இதுக்கான உபகரணங்கள் இல்லை. அந்த அண்ணன் என்ன பேசிக்கொண்டு இருந்தான்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் நான் வைத்தியசாலை பேசல, யாழ்ப்பாணத்தில் ஏதோ ஒரு வைத்தியசாலையில் ரத்தம் சுத்திகரிக்கிற 2 இயந்திரங்களை வந்து கனடாலேருந்து ஒரு பொது அமைப்பு ஒரு நன்கொடையாக வழங்கியிருக்காங்கன்னு சொல்லி, இது போல் எங்களுக்கும் எங்களுடைய பிரதேச வைத்தியசாலைக்கும் 2 ரத்தம் சுத்திகரிக்கிற இயந்திரம் தந்தால் உண்மையாகவே எங்களுக்கு சிரமம் இல்லாமல் எங்களுடைய உயிர் காக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்குன்னு சொல்லி அந்த அண்ணன் பேசி கொண்டிருந்தார். அதை நான் கேட்டேன். உண்மைதான். ஏன்னு சொன்னால், காலையில் 4 மணிக்கு பஸ் எடுத்து யாழ் நகரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு வைத்தியசாலையில் வந்து அவங்க காலையில் 8 மணிக்கு படுக்கிறாங்க. எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 12:30 ஆகும். முடிஞ்சு 1 மணிக்கு பஸ் எடுத்து திருப்பி வீட்டை போய் சேர இப்படியும் பொழுதுபட்டுரும். அதே மாதிரி 2 டைம் இருக்குது. சில ஆக்களுக்கு வந்து 12 மணிக்கு போடுவாங்க, 12:30 1 மணி ஆகும் கொழுவேன். அது முடிய திருப்பி போக 8 மணி 9 மணி ஆயிரம் வீட்டை போய் எப்போ உழைக்கிறது, எப்போ வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறது. திருப்பி அதே மாதிரி 2 நாளைக்கு ஒருக்கா வரும், இல்லை 3 நாளைக்கு ஒருக்கா வரும் கிழமையில். அப்படியே போகிறோன்னு சொன்னால் எல்லா பக்கத்தாலையும் செய்கிறவங்க, அதாவது கூடுதலாக கூலி வேலை செய்கிறவங்க தான் இதில் கஷ்டப்படுறாங்க. கிட்டத்தட்ட அந்த பிரதேசத்தில் முழங்காவில் நாச்சிக்குடா பிரதேசத்தில் வந்து கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே ஜாழ் நகரத்தை நோக்கி வந்து இந்த ரத்தம் சுத்திகரிக்கிற செயற்பாடில் ஈடுபட்டு வராங்க. அவங்க கேட்ட வேண்டுகோள்னு சொன்னால், இப்படி கனடா அமைப்பு உதவி செய்கிற மாதிரி எங்களோட வைத்தியசாலைக்கும் ஒரு உதவி செஞ்சால் எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டாங்க. அதில் காய்ச்சி கொண்டு வந்தாங்க. நான் இது வீடியோ பதிவு ஏன் செய்கிறேன்னு சொன்னால், எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து ஈழத்தில் இருக்கிற மக்களுக்கு ஏகப்பட்ட உதவிகள், இவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செய்து கொண்டு வாரீங்க. எங்களுக்கு தெரியும், இந்த யூடியூப்லாம் பார்த்து கொண்டிருக்கோம். முடிஞ்சால் உங்களுடைய இப்போ நீங்கள் நான் சொல்கிற பிரதேசத்தில் உங்களுடைய உறவுகள் இருந்தால் அந்த உறவுகள் மூலம் அந்த வைத்தியசாலையில் ஒரு விசாரணை கேட்டு பாருங்கள். உங்களால் நாங்கள் உதவி செஞ்சால் நீங்கள் அதை செயற்படுத்த முடியுமான்னு வைத்திய அதிகாரி, அந்த ஏரியாவில் இருக்க அந்த வைத்தியசாலையில் இருக்க வைத்திய அதிகாரிகிட்ட கேட்டு பாருங்கள். அவங்க ஓமன்னு சொன்னால் உங்களோட உறவுகளை வச்சு அவங்களோட உறவுகளுக்கு காசு அனுப்புறது சேப்பி, அவங்களோட உறவுகளுக்கு காசு அனுப்பி அந்த தேவையான ஒரு பொருட்களையோ இயந்திரங்களையோ வேண்டி கொடுத்து உதவி செய்தீங்கன்னு சொன்னால் உங்களோட குடும்பத்துக்கு தான் புண்ணியம். கட்டாயமாக உங்களோட உறவுகளை வச்சு, இது வேண்டாம் வேறொரு ஆளை வச்சு நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களோட அயல் சூழல் இல்லை இருக்கிறார்கள், அதில் ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால், அந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க புலம்பெயர்ந்த தமிழர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த உறவுகளுக்கு உதவி செய்வாங்க. அது உங்களோட குடும்பத்துக்கு புண்ணியத்தை தரும். ஏன்னு சொன்னால், நீங்கள் ஈழத்தமிழர்கள் ஏகப்பட்ட புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஈழத்தமிழருக்கு ஏகப்பட்ட உதவிகள் செய்து வாரீங்க. நீங்கள் நினைக்கலாம், இதில் என்னடா சுயநலம்? நிச்சயமாக சுயநலம் இல்லை. என்னால் என்றது நான் ஏகப்பட்ட சினிமா பேசுவேன், அரசியல் பேசுவேன், அதே சமயத்தில் விளையாட்டு பேசுவேன், மக்கள் தேவையும் பேச வலிக்கிறோம்ன்றதுக்காக பேசுவேன். இது வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, விழிப்புணர்வாக நான் எடுத்து போட்டு விடுறேன். நீங்கள் முடிஞ்சால் இதில் கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியான வீடியோக்கள் பண்ண வேணாம்னா நான் பண்ண இல்லை. இது வந்து நீங்கள் தெளிவாக அந்த மக்களுக்கு உதவி செய்ய விரும்பினா செய்யுங்க. இதில் ஒரு சிக்கல் இருக்கு. என்னென்னு சொன்னால், ரத்தம் சுத்திகரிக்கிற நிலையத்தில் வேலை செய்கிற தாதியர்கள் வந்து இதுக்கண்டு சிறந்த முறையில் பயிற்சி பெற்றிருக்கணும். இப்போ நார்மலாக ஊசி போடுற தாதியர் மாதிரி இருக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து சிறந்த முறையில் பயிற்சி பெற்ற தாதியர்கள்லாம்
இதுக்கு நியமிக்கப்படுவாங்க. அதுக்கான கட்டமைப்பு உருவாக்குறேன்னு சொன்னால் இப்பயே ஆரம்பித்தா தான் ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷத்துல அங்கே இருக்க தாதியர்களை தெரிவு செஞ்சு ஒரு பெரிய ஒரு வைத்தியசாலை, இப்போ யாழ் வைத்தியசாலையில் அதுக்கான பயிற்சியை பெற்று அதன் பிற்பாடு தான் இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க முடியும். அதையும் சொல்லணும். என்னென்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி மிஷினை கொண்டே போட்டால் அது நடைமுறைக்கு வராது. அதையும் இந்த வீடியோ மூலம் பார்க்குற அரச வைத்திய அதிகாரிகள் கவனத்தில் கொண்டீங்கன்னா, ஏன்னு சொன்னால் இப்போ புலம்பெயர்ந்த தமிழர்கள்லாம் உதவி செய்யணுன்ற அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற எங்களுடைய அரச அதிகாரிகளே இல்லை அரச மருத்துவ அதிகாரிகளே நினைச்சா அந்த வைத்தியசாலைக்கான சகல உபகரணங்களையும் அங்கே வேலை செய்கிற தாதியர்களுக்கான பயிற்சியும் வழங்க முடியும். இது எங்களுடைய ஒரு விழிப்புணர்வு கோரிக்கையாக மட்டும்தான் இந்த வீடியோ பதிவு. உச்சபட்ச வைத்திய அதிகாரம் உள்ள நபர்களும் இதை பார்த்தா அந்த வைத்தியசாலைக்கு உதவி செய்ய முன்பாங்க. ஏன்னு சொன்னால் அங்கேயும் கிட்னி செயலிழப்பு உயிர் ஆபத்தான ஒரு செயற்பாடு. 2 நாளைக்கு மேலே செய்யாம விட்டால் கட்டாயமாக அந்த நபர் உயிரிழக்க வேண்டிய கட்டாயம் அவசியம் இருக்கு. அதனால ஒரு உயிர் காக்கிற ஒரு இயந்திரம் நிச்சயமாக முடிஞ்சால் உதவி செய்யுங்க. அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கும் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் சுயநலத்தோட செய்யுங்க. எனக்கு ஒரு சுயநலம் அதுதான் சொல்கிறேன். திருப்பி நீங்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கிற உங்களோட சொந்தக்காரரோடு தெரிஞ்சவங்களை வச்சு அவங்கள போய் வைத்தியசாலையில் பேச வைங்க. பேச வச்சு அவங்களூடாக இந்த இயந்திரத்தை வேண்டி கொடுக்க முன்வாங்க. நான் இனங்காட்டுற வேலையை மட்டும்தான் பார்க்குறேன். இந்த இடத்துல இந்த தேவை இருக்குது. இல்லை முடிஞ்சால் அரசு அதிகாரிகளும் இந்த உதவியை செய்யுங்கன்னு சொன்னால் எங்களுடைய மக்கள் அங்கேருந்து இங்கே வராங்கன்னா யோசிச்சு பாருங்க. அதாவது கூலி வேலை செய்கிறவங்க தான் வராங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் இவ்வளோ பாதிக்கப்படும் யோசிங்க. இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். ஆனால் கட்டாயமாக எல்லாரும் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ மாதிரி இன்னும் வீடியோ பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதுன்னா நான் பண்ணல. இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாரு. நன்றி.